கேப்டன் விஜயகாந்த் மறக்க முடியாத மனிதர், மாமனிதர் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்தியாவின் சிறந்த மனிதராக விருது பெற்ற நல்ல மனிதர், ஏழைகளுக்கு உதவக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர். எம்ஜிஆரை பின்பற்றி ஏழை எளியவர்களுக்கு உதவி கொண்டிருந்தவர். அவர் நடிகராக நடித்த காலத்தில் அவருடைய அலுவலகத்திற்கு வருகின்றவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுதான் அனுப்பி வைப்பார். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வீட்டில் எப்படி வருகிறவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அனுப்புவார்களோ அதே போல இப்ராஹிம் ராவத்தரும் விஜயகாந்தும் நண்பராக இருந்த காலகட்டத்தில் அவருடைய அலுவலகத்திற்கு பார்க்க வருகிறவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அனுப்புகின்றவர். யார் என்ன உதவி கேட்டாலும் உடனே செய்யக்கூடிய நல்ல பண்பு கொண்டிருந்தவர். விஜயகாந்த் அவர்களின் சொந்த பேர் நாராயணன். இனிக்கும் இளமை என்ற படத்தில் நடிக்கும் போதுதான் அவருக்கு, அதாவது வில்லனாக தான் முதல் படத்தில் நடித்தார். அந்த படத்தில் நடிக்கும் போதுதான் அவருக்கு பொட்டலத்தில் சாப்பாடு கொடுக்கப்பட்டது. பொட்டலத்தில் சாப்பாடு கொடுப்பது, நான் சினிமா கம்பெனி தொடங்கினால் எல்லோருக்கும் வயிறு நிறைய இலை போட்டுதான் சாப்பாடு கொடுப்பேன் என்று அன்றைக்கு அவர் உறுதி ஏற்றுக்கொண்டு, அதற்கு பிறகு அவரும் அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவத்தரும் முடிவு செய்து பல படங்களை தயாரித்தார்கள். பல பேர் அவருடைய கம்பெனியில் வருகிறவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டவர். அதே போல தன்னுடைய நிறுவனத்தின் படப்பிடிப்பின் போது எல்லோருக்கும் வாழை இலை போட்டு வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்பதை கொள்கையாக கொண்டிருந்தார். விஜயகாந்தின் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்திய திரைப்படங்கள் நிறைய. அதில் ஒன்று அவருடைய 100வது படம் கேப்டன் பிரபாகரன். புலன் விசாரணை அவர் வேறொரு லெவலில் அவர் எடுத்துட்டு போனது. செந்தூர பாண்டி, இப்படி ஒவ்வொரு படமும் அவருக்காக செதுக்கப்பட்ட படங்கள். ஊமை விழிகள், இந்த படங்கள் எல்லாமே. அவர் சினிமா வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்த போது அவருடன் இருந்தவர் இப்ராஹிம் ராவத்தர். 2 பேரும் தான் பல சினிமா கம்பெனிகளில் ஏறி இறங்கியிருக்கின்றார் விஜயகாந்த். அப்போது சாப்பிடக்கூட வசதி கிடையாது அவர்களுக்கு. ஒரு சாப்பாடு அன்றைக்கு 1.5 ரூபாய் 2 ரூபாய் தான் ஒரு சாப்பாடு. அந்த ஒரு சாப்பாடு வாங்கி காலையில் மத்தியானம் சாப்பிடுவார்கள். அதை மிச்சம் வைத்து நாம் இரவு சாப்பிடுவார்கள். அதிலிருந்து மிச்சம் இருக்கும் சாப்பாடை எடுத்து வைத்து காலையில் அது தண்ணீர் போட்டு குடித்து விட்டு தான் விஜயகாந்த் வாய்ப்பு தேடி ஒவ்வொரு அலுவலகமாக சென்று சினிமா கம்பெனியில் ஏறி இறங்கி எல்லாம் வாய்ப்பு தேடியவர். அப்படி வாய்ப்பு தேடி அவருக்கு ஒவ்வொரு சில இடங்களில் வாய்ப்பு கிடைத்தது. சில பேர் இடங்களில் நீ கருப்பா இருக்க எம்ஜிஆர் ரஜினிகாந்த் நடிச்சிட்டியா என்று அவர் முகத்தின் மீதே அவருடைய போட்டோக்களை வீசி அடித்து அவமானப்படுத்தியதும் உண்டு. அப்படி அவமானப்படுத்தியவர்களே பிறகு அவரை வைத்தே படங்களை எடுத்து வெற்றி பெற்றும் இருக்கின்றார்கள். நடிகர் சங்கத்தின் கடன் மிக பெரிய அளவில் இருந்த போது, சிவாஜி காலத்தில் ஏற்பட்ட கடன், நடிகர் திலகம் சிவாஜியாலே அடைக்க முடியாத நடிகர் சங்கத்தின் கடனை அடைத்தவர் விஜயகாந்த். அதற்காக அவர் எப்படியெல்லாம் உழைத்தார் என்று இந்த நாடறியும் ஊரறியும். அது மட்டுமல்ல, அவரிடம் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் தன்னுடைய பிறந்த நாளுக்கும் 25 லட்சம் 30 லட்சம் என்று ஏழை மாணவர்களுக்காக படிக்க வைத்தவர். படிக்க வைத்த பல மாணவர்களுக்கு உதவி இருக்கின்றார். நானே நேர கண்பட பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் பல மாணவர்களுக்கு பள்ளிக்கு அவர்களுடைய உதவி செய்திருக்கிறார். இவரால் படித்து பட்டம் பெற்ற டாக்டர், வக்கீல், இன்ஜினியர் என்று விஜயகாந்தால் படித்து உருவானவர்கள் நிறைய பேர் உண்டு. அதே சமயத்தில் விஜயகாந்தால் தான் படிக்க முடியவில்லை என்கின்ற ஒரு ஏக்கமும் அவருக்கு உண்டு. அதனால்தான் தன்னுடைய பிள்ளைகளை மிக சிறப்பாக படிக்க வைத்தார். அது மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளைகள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும், வேறு எதிலும் கவனம் செலுத்தக்கூடாது, படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி அவர்கள் பெரியவர் முன்னேறி வர வேண்டும் என்று நினைத்தவர். அது மட்டுமல்ல, தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் உதவ வேண்டும் என்று நினைத்தார். அதற்காக தான் கல்லூரி தொடங்கினார். என்ன செய்ய, அந்த கல்லூரிக்கு வேறொருவர் வந்துவிட இவரால் அந்த கல்லூரியில் தன்னுடைய ஏழை எளியவர்களை உதவ முடியவில்லை. விஜயகாந்த் அரசியலுக்கு வரக்கூடாது என்று அவருடைய அக்கா விஜயலட்சுமி சொல்லியிருந்தார். ஏன், அவருடைய மனைவியும் சொன்னார். நான் பேட்டி எடுக்கும் போது அவருடைய அக்கா டாக்டர் விஜயலட்சுமி என்ன சொன்னார் என்றால், என் தம்பி அரசியலுக்கு போக வேண்டாம், சினிமாவிலே இருக்கட்டும், அப்போதுதான் அவன் நிம்மதியாக இருப்பான் என்று சொன்னார். அதே போதுதான் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் என்னிடம் சொல்லும்போது, பேட்டி கொடுக்கும் போது, கேப்டன் அவர்கள் அரசியலுக்கு போக வேண்டாம், அவர் இப்படியே சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்தால் போதும் என்று நினைத்தார். ஆனால் இன்று விஜயகாந்தை வைத்து அவர் பதவி சுகம் காண நினைத்து விட்டார் என்றுதான் நினைக்கின்றேன். என்ன தெரியவில்லை, அந்த மனிதர் உடல்நிலை சரியில்லாத போது மறுபடியும் மருத்துவமனையில் இருந்து கொண்டு வந்து உட்கார வைத்து ஒரு பிலிம் காட்டிவிட்டு மறுபடியும் அவரை அழைத்து சென்று அந்த நோய் தாக்கி அந்த மனிதரை மறுபடியும் மருத்துவமனைக்கு கொண்டு போனது. அந்த மருத்துவமனையிலேயே பாவம் அவர் காலமாகிவிட்டார். இது தமிழ் சினிமாவுக்கும் மிகப்பெரிய சோகம்தான். ஏன்,
ஏனென்றால் அவருடைய ரசிகர்களும் சரி, தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள் அவர் மீது பெரும் பாசம் கொண்டவர்கள். விஜய், கேப்டன், VK இப்படி செல்லமாக அழைக்கக்கூடியவர் விஜயகாந்த். அவருடைய அக்கா மட்டும்தான் அவரை நாராயணா என்று அன்போடு அழைப்பார். அப்படிப்பட்ட அந்த நல்ல மனிதரை இழந்து தவிக்கும் அவருடைய ரசிகர்களுக்கு நாம் எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியவில்லை. அவருடைய இயக்கம் இப்படி சிதறி போனது ஏன் என்று உங்களுக்கே தெரியும். அதை பற்றி நாம் இங்கு சொல்ல தேவையில்லை. ஆனாலும் ஒரு நல்ல மனிதரின் இழப்பு மிகப்பெரிய இழப்பு இது. அது மட்டுமல்ல, விஜயகாந்த் அவர்கள் மீது கருணாநிதி மிகப்பெரிய அளவில் மரியாதை வைத்திருந்தார். கருணாநிதி மீதும் விஜயகாந்த் மரியாதை வைத்திருந்தார். அவருக்கு அதே போல S.A. சந்திரசேகர் மீதும் மரியாதை வைத்திருந்தார். காரணம், இவர்கள் 2 பேர்தான் அவருக்கு அந்த நேரத்தில் ஆதரவாக இருந்தவர்கள். புரட்சி இயக்குனர் சந்திரசேகர் தான் விஜயகாந்தின் பல வெற்றி படங்களை கொடுத்து விஜயகாந்தை உயரத்தில் கொண்டு போனவர். சட்டம் ஒரு இருட்டறை மூலம்தான் விஜயகாந்த் திரும்பிய பக்கமெல்லாம் பேசப்பட்டார். அதே போல பல படங்கள் அவருக்காக அவர் சுமார் 18-20 படங்களை S.A. சந்திரசேகர் இயக்கி விஜயகாந்தை ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக உருவாக்கி கொடுத்தவர். அதனால்தான் அவர் மீது பெரும் பாசம் கொண்டிருந்தார். அதே போல கருணாநிதி அவர் மீது பெரும் பாசம் கொண்டிருந்தார். கருணாநிதியின் பல அவருடைய படங்களை அவரை வரவழைத்துதான் பார்க்க வைத்துக் கொண்டிருப்பார். அவருடைய திருமணத்தை அவர்தான் நடித்து வைத்தார். அதே போல புரட்சி தலைவர் MGR மீது பெரும் பக்தியும் பாசமும் கொண்டிருந்தார். அவருடைய நடிக்க வருவதற்கு முன்பிருந்தே அவர் MGRின் பக்தராக இருந்தவர் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த் அவருடைய இழப்பு பேரிழப்பு தான். அவருடைய ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தது. சாதாரண படங்களில் நடிக்கவே இல்லை. இந்த சமுதாயத்துக்கு நல்லது சொல்ல வேண்டும் என்றே நடித்தார். அவரை சந்திக்கின்ற ஒவ்வொரு ஏழையும் சரி, யாராவது உதவின்னு கேட்டால் அதை மறக்காமல் உடனே இப்ராஹிம் ராவத்தின் மூலம் செய்து கொண்டிருந்தவர். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களை சகோதரிகளை அரவணைத்துக் கொண்டு வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இறந்தது பெரும் இழப்பு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.